Hi friends, welcome to AKB Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா குழம்பு ரெசிபி போடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து முட்டை அதாவது உடச்சி ஊற்றி வந்து முட்டை குழம்பு வைப்போம்ல அந்த முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சது, பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் எங்களுக்கு ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடக்கூடிய உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். ஸோ அதுதான் நம்ம எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து முதல்ல ஒரு எந்த பாத்திரத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டையை நம்ம உடச்சி ஊற்றணும் பார்த்தீங்களா, பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செய்யும் போது அந்த குழம்புல முட்டை ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். ஸோ பாத்திரம் சூடாகட்டும். சூடானோடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. இது ரொம்பவே அதான் நான் சொல்கிறேன்ல, பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது நீங்கள் எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். சூடானோடனையும் நம்ம கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கோங்க. இதில் எண்ணெயில் தண்ணி இருந்திருக்கு. தண்ணியை வந்து கொஞ்சம் இதாகிக்கிட்டேன். இன்னும் வெடிக்குதே. தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கு பிறகு போடுங்க. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், அதனால தான் வந்து தண்ணி வெடிக்க ஆரம்பிச்சு. கடுகு போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. அதை போட்டுக்கோங்க. பல்லாரியை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 4 சின்ன சின்னதாக உள்ள பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கேன். நீங்கள் வேணால் 2 போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். இந்த இது வதங்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து புளி எதுவுமே நம்ம போட மாட்டோம், தக்காளி மட்டும் அந்த புளிப்பு தான். ஸோ 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 3/4 பதம் வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் சரி, இல்லைனா தக்காளி ஊற்றிக்கிட்டாலும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகே, நான் வந்து பட்டை கிராம்பு அது எதுவுமே போடல, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கு வந்து இஞ்சி பூண்டு ரொம்ப, அதாவது பட்டை கிராம்புலாம் ரொம்ப போட்டால் பிடிக்காது. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெங்காயத்து கூடயே இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு வந்து அந்த ஸ்மெல், ரா ஸ்மெல் போயிடும், பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அதை கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி இதை போட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் மசாலா ஸ்மெல் நல்லா சூப்பராகிட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கருவேப்பிலை வந்து நான் முதலே போடணும், அதை மறந்துட்டேன் பாருங்கள். கழுவிலாம் வச்சுருந்தேன், மறந்துட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் அதாவது நிறைய பேர் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள்னு வச்சுருப்பாங்க. குழம்பு மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூன். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து நம்ம தனியாத்தூள் போட்டாச்சு. ஓகே, இது வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப குட்டி ஸ்பூன், அதனால தான் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு. எல்லாமே மசாலா நம்ம சேர்த்தாச்சு. குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை போட்டு ஒரு நல்ல ஒரு வதக்கு போடுங்க. வதக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி கழுவி வச்சுருக்க தண்ணியை முதல்ல ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா கடைசியாக நான் வந்து தேங்காவும் சோம்பும் அரைச்சி ஊற்ற போகிறேன், அதனால் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். கூடவே நமக்கு இப்போ வந்து இன்னும் உப்பு போடல, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இருந்தால் போடுங்க. அதாவது என் பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். கட்டாயமாக நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவேன். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிழங்குல ஒரு கிழங்கு இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கோங்க. இது ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு டக்குன்னு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது என்ன பண்ணணும்னா, அங்கே பாருங்கள், இவ்வளோதான் நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்னஸ் வரும். அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்ன பீஸாக குட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தேங்காய் போதும். 2 துண்டு இருக்கும், ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். தேங்காய் கூட சோம்பு போட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு போட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து பவுடர் மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதையும் நம்ம ஊற்ற போகிறோம், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதித்த உடனே அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் வெறும் ஜீரகம் போடல, சோம்பு மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கதை அது கூட போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுங்க.
இது இன்னும் நல்லா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும்னே. வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டையை உடைச்சு ஊத்த போறோம். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஃபுல்லாக ரெட் கலரில் வந்துட்டு பாருங்க. நல்லா எல்லாமே வெந்து குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சா. நம்மளுடைய உருளைக்கிழங்கு போட்டது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து திக்னஸும் உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துட்டு ஓகே. இதே வந்து நம்ம கரெக்டான டைம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முட்டை வந்து ஒரு 6 முட்டையை நான் உடச்சி உள்ளே ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் முட்டையை டக்கு நான் முந்தி என்ன பண்ணுவேன்னா, முட்டையை இப்படி உடச்சி ஊற்றிடுவேன். சப்போஸ் வந்து ஒரு தடவை நான் பண்ணும்போது கொஞ்சம் கெட்ட முட்டை ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் எடுக்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுங்கன்னா, எப்போவுமே இது ஒரு இதாக வச்சுக்கோங்க. முட்டையை மட்டும் உடச்சி ஒரு இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல ஊற்றிக்கணும். அது உருளைக்கிழங்கு மேலே போயிட்டு இப்படி நீங்கள் ஊற்றினீங்கன்னா நல்ல முட்டைன்னா பார்த்துட்டு டக்குன்னு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 6 முட்டையும் ஊற்றிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இது வந்து ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே முட்டை நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற்றிட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது காமிக்கிறேன். முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நமக்கு முட்டையை பார்க்கும் போதே தெரியும். இந்த அளவுக்கு நமக்கு வெந்துருச்சுன்னா போதுங்க பாருங்களேன். முட்டை இந்த அளவுக்கு சூப்பராக வெந்துடணும். அவ்வளோதான். நம்மளுடைய முட்டை குழம்பு தகன்னு எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கடைசியாக உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இதுக்கு வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் போதும். இன்றைக்கி நம்ம வந்து அப்பளம் வச்சு தான் சாப்பிட்றோம். ரைஸ் வந்து போட்டுட்டேன். ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். வேறு முட்டை எடுத்து போட்டுக்கலாமா? இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம். நம்மளுடைய முட்டை கூடவே கட்டாயமாக உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. செம்மையாக இருக்கும் இதில் உள்ள உருளைக்கிழங்கும். இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இதை பார்த்த உடனே உங்களுக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ரொம்ப சூடாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்ச மெத்தடு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்து கொண்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. வீடியோவை கட்டாயமாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் செஞ்சுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ஸோ ரொம்பவே ஹாப்பி. இதையும் நீங்கள் செய்யுங்க. நிறைய பேர் நீங்கள் குழம்பு ரெசிபி கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்து நம்ம குழம்பு ரெசிபி நம்ம கொடுப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.